வணக்கம். சமீபத்துல ஒரு பாஸ்டர் போக்சோ சட்டத்துல கைது செய்யப்பட்ட செய்திய நீங்க பார்த்திருப்பீங்க. இத பார்த்ததும் இது ஒரு தனிப்பட்ட நபரோட தப்புன்னு தோணலாம். ஆனா உங்க ஆதாரங்களை படிக்கும்பொழுது இது ஒரு தனிநபர் பிரச்சனை இல்ல, இது ஒரு பெரிய சிஸ்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு புரியுது. கரெக்ட். ஒரு தனிப்பட்ட பாஸ்டரை வந்துட்டு கேள்வி கேட்கவே முடியாத ஒரு சூழல் எப்படி உருவாகுது? ஆமா, அவர் சொல்றதுதான் வேதம், அவர் செய்யறதுதான் சரின்னு நம்புற ஒரு கூட்டம் எப்படி தயாராகுது? இந்த மாதிரி ஒரு அமைப்புக்குள்ள தப்பு நடந்தா அதை தட்டி கேட்க ஏன் எந்த ஒரு முறையான வழிமுறையும் இல்ல? இத பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நிச்சயமா. நாம பார்க்க போறது பென்டகஸ்டல், அதாவது பென்டகஸ்டலிசம் அப்படிங்கிற கிறிஸ்துவ பிரிவை பத்தி. அதோட பின்னணி என்ன, அமெரிக்கால ஆரம்பிச்ச ஒரு இயக்கம் எப்படி இந்தியால, குறிப்பா தமிழ்நாட்டுல இவ்வளவு ஆழமா வேரூன்றியது? அதோட வளர்ச்சிக்கு என்ன காரணம்? இப்ப அது சந்திக்கிற தீவிரமான விமர்சனங்கள் என்ன? வாங்க இத பத்தி விரிவாக பேசுவோம். சரி, முதல்ல பெந்தகோஸ்தே பாஸ்டர்கள்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்ற சில காட்சிகள் இருக்கு. இன்டர்நெட்ல மீம்ஸா வர்ற விஷயங்கள் தான். ம் பேய் ஓட்டுறதுன்னு சொல்லி காத்துல யாரிடமோ பேசுற மாதிரி ஏசுனின் நாமத்தினாலே வெளியே போ அப்படின்னு கத்துறது. ஆமா ஆமா. அப்புறம் அந்த ஸ்பெஷல் பவர் காட்சிகள். பாஸ்டர் கைய நீட்டினதும் முன்னாடி நிக்கிறவங்க அப்படியே வரிசையா பின்னாடி விழுவாங்க. தொடவே மாட்டாரு. ஆனா ஒரு அமானுஷ சக்தி தாக்குன மாதிரி எல்லாரும் விழுவாங்க. இதெல்லாம் ரொம்ப பொதுவான காட்சிகள். இதுலயே ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம்னா அந்த ஹீலிங், அதாவது குணப்படுத்துற சக்தி. ஆமா. கேன்சர், கிட்னி பிரச்சனை, நடக்க முடியாதவங்கள நடக்க வைக்கிறது, பேச முடியாதவங்கள பேச வைக்கிறதுன்னு பிரார்த்தனை மூலமாவே சரி பண்றதா சொல்றது. இது இந்தியாவுல மட்டும் நடக்கிற விஷயமா? இல்லவே இல்ல. இது வந்துட்டு ஒரு குளோபல் பேட்டர்ன்னு சொல்லலாம். உங்க ஆதாரங்களை பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா பாஸ்டர் ஒருத்தர் புல்ல சாப்பிட்டா கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் சொல்றாரு. அப்படியா? ஆமா, மக்களும் அதை நம்பி மாடு மாதிரி புல்ல மேய்றாங்க. இன்னொருத்தர் காத்திலே கால்பந்து உதைக்கிற மாதிரி பேய உதைச்சு விரட்டுறாரு. என்ன சொல்றீங்க? தென்கொரியால ஒருத்தர் சொர்க்கத்துக்கே போன் போட்டு பேசுற மாதிரி நடிக்கிறாரு. பார்க்க காமெடியா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் ரொம்ப ஆழமானது. இது எல்லாத்துலயுமே ஒரு பொதுவான ஃபார்முலா இருக்குல்ல. ஒரு பெரிய கூட்டம், பிரம்மாண்டமான ஸ்டேஜ், உணர்ச்சி பூர்வமான இசை. அப்புறம் இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்கும். கரெக்ட். வெள்ளை ட்ரெஸ் போட்ட வாலண்டியர்ஸ் விழுறவங்கள பிடிப்பாங்க. கடைசியா கர்த்தருக்கு கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லி பெரிய அளவுல காணிக்கை வசூல் நடக்கும். ஆமா, இந்த ஃபார்முலா தான் இந்த இயக்கத்தோட வர்த்தக ரீதியான வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம். ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. கிறிஸ்தவம்னா நாம சர்ச்சுக்கு போறது, பிரார்த்தனை பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுக்குள்ள இவ்வளவு பிரிவுகள் இருக்கா? இந்த பெந்தகோஸ்தே மற்ற கிறிஸ்தவ பிரிவுகள்ல இருந்து எப்படி அழகாப்படுது? நல்ல கேள்வி. கிறிஸ்தவத்தோட ஆரம்பமே ரோமன் கத்தோலிக்கம் தான். அதுதான் தாய் சபைன்னு சொல்லலாம். ம் ஆனா 16ஆம் நூற்றாண்டுல சர்ச்ல சில நடைமுறைகள் தப்பா இருக்குன்னு ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்புச்சு. முக்கியமா பாவம் மன்னிப்பு சீட்டுன்னு சொல்லி. காசு கொடுத்தா பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும்னு சொன்னாங்க. ஆமா, இதே மார்ட்டின் லூதர் மாதிரியான ஆட்கள் ரொம்ப கடுமையா எதிர்த்தாங்க. பைபிள்ல இப்படி சொல்லவே இல்லையே, இது தப்புன்னு போராட்டம், அதாவது ப்ரொடெஸ்ட் செஞ்சாங்க. ஓ, அதனாலதான் அவங்கள புரொட்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. கரெக்டா சொன்னீங்க. இதுக்கு அரசியல் காரணங்களும் இருந்துச்சு. ரோம்ல இருக்கிற போப்போட கட்டுப்பாட்டுல இருந்து வெளிவரணும்னு ஐரோப்பிய ராஜாக்களும் நினைச்சாங்க. சரி சரி. அப்போ இந்த புரொட்டஸ்டன்ட் இயக்கத்துல இருந்து தான் மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், லூத்தரன் மாதிரி பல உட்பிரிவுகள் வந்துச்சு. அந்த வரிசையில வந்ததுதான் இந்த பெந்தகோஸ்தே இயக்கமோ? ஆமா. அப்போ இதோட தனித்துவம் என்ன, இவங்களோட அடிப்படை கொள்கை என்னவா இருந்துச்சு? பெந்தகோஸ்தேங்கிற பேரே ஈஸ்டர் பண்டிகைக்கு பிறகு 50வது நாள் நடந்த ஒரு சம்பவத்தை குறிக்குது. ஓ, பைபிள் படி அன்னிக்கு இயேசுவோட சீடர்கள் மேல பரிசுத்த ஆவி இறங்கி அவங்க தங்களுக்கு தெரியாத பல மொழிகள்ல, அதாவது அந்நிய பாஷைகள்ல ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க. ஓ, அப்போ அவங்க நம்பிக்கைப்படி அன்னைக்கு சீடர்களுக்கு கிடைச்ச அந்த பரிசுத்த ஆவியின் சக்தி இன்னைக்கும் அவங்கள நம்புற ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். இதுதான் உங்களோட மைய நம்பிக்கையா? மிகச்சரியா சொன்னீங்க. இது வெறும் நம்பிக்கை இல்ல, இது ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மற்ற சர்ச்கள்ல வழிபாடு ரொம்ப அமைதியா ஒரு சடங்கு மாதிரி நடக்குது, அங்க உயிர்ப்பு இல்லைன்னு இவங்க விமர்சிக்கிறாங்க. இவங்களோட வழிபாடு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருக்கும். பாட்டு, இசை, அழுகை, கதறல்னு ஒரு விதமான பரவச நிலைக்கு மக்களை கொண்டு போவாங்க. இத சுலபமா புரிய வைக்கணும்னா உங்க ஆதாரத்துல ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. சொல்லுங்க. ஒரு பாரம்பரிய சிவன் கோயில சிவராத்திரி எவ்ளோ அமைதியா மந்திரங்கள் சொல்லி நடக்கும். ஆனா அதே சிவராத்திரிய ஈஷா யோகா மையத்துல ஒரு பெரிய கொண்டாட்டமா ஆட்டம் பாட்டத்தோட நடத்துறாங்க இல்லையா? ஆமா ஆமா. அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் தான் இது. ஒன்று பாரம்பரிய சடங்கு, இன்னொன்னு உணர்வு பூர்வமான அனுபவம்.
இந்த உணர்வுபூர்வமான அனுபவம் தான் அவங்களோட பலம். வாழ்க்கையில பிரச்சனையில இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு உனக்காக நாங்க எல்லாரும் அழறோம் கத்துறோம்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்குது. யாரோ நமக்காக இருக்காங்கங்கிற அந்த உணர்வு அவங்கள இந்த இயக்கத்தை நோக்கி இழுக்குது. எக்ஸாக்ட்லி. சரி, இந்த பரிசுத்த ஆவி அனுபவத்தை தாண்டி வேற என்ன கொள்கைகள் இவங்களுக்கு முக்கியம்? ரெண்டாவது முக்கியமான விஷயம் அற்புதங்கள், மிரக்கிள்ஸ். பரிசுத்த ஆவி கிடைச்ச பாஸ்டர்களால முடியாத காரியங்களை கூட செய்ய முடியும், நோய்களை குணப்படுத்த முடியும்னு ஆழமா நம்புறாங்க. ம். மூணாவது மதமாற்றம், இவாஞ்சலிசம். இயேசுவை பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்லி அவங்களையும் இந்த வழிக்கு கொண்டு வரத ஒரு தலையாய கடமையா நினைக்கிறாங்க. நாலாவதா இவங்க கிட்ட சில கடுமையான கட்டுப்பாடுகளும் இருக்கு. சினிமா பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாதுன்னு. ஆனா அதோட மத்த மத நம்பிக்கைகளை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிற ஒரு போக்கும் இருக்கு. உங்க ஆதாரம் சொல்ற மாதிரி மத்த நம்பிக்கைகளை சாத்தானின் கிரியைகள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்க போறாங்க. இது ரொம்ப தீவிரமான நிலைப்பாடு இல்லையா? ஆமா. இப்போ இந்த சித்தாந்தத்தோட தொடக்கத்தை பார்த்தா அது ரொம்ப சுவாரஸ்யமானது. இது 1901ல சார்ல்ஸ் ஃபாக்ஸ்பர்ஹாம்ங்கிற ஒரு அமெரிக்க பாஸ்டர் ஆரம்பிச்ச ஒரு பைபிள் கல்லூரியிலிருந்து தான் தொடங்குது. ஓ. அவர்தான் இந்த அந்நிய பாஷை, பரிசுத்தாவி அபிஷேகம் பத்தி தீவிரமா பேச ஆரம்பிச்சார். ஆனா இந்த இயக்கம் ஒரு சின்ன குழுவா இல்லாம உலகளாவிய இயக்கமா மாறினதுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு காரணமா இருந்திருக்கு. ஆமா, அசூசா தெரு எழுப்புதல், அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல். ஆமா, 1906ல வில்லியம் ஜே சேமோருங்கிற ஒரு ஆப்பிரிக்கோ அமெரிக்க பாஸ்டர் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அசூசா தெருவுல ஒரு பழைய கட்டிடத்துல பிரார்த்தனை கூட்டங்களை ஆரம்பிக்கிறார். அந்த காலகட்டத்துல அமெரிக்காவுல இனவெறி உச்சத்தில் இருந்துச்சு. ஆமா, கருப்பின மக்களுக்கு தனி சர்ச், வெள்ளக்காரங்களுக்கு தனி சர்ச். 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து வழிபாடு செய்யறத நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா செய்மரோட கூட்டத்துல கருப்பின மக்களும் வெள்ளைக்காரங்களும் ஹிஸ்பானிக் மக்களும் ஒன்னா உட்கார்ந்து கட்டி பிடிச்சு அழுது பிரார்த்தனை செஞ்சாங்க. ஆமா, இதுதான் அந்த இயக்கத்தோட திருப்புமுனை. அடேங்கப்பா, அப்போ இது வெறும் மத நிகழ்வு மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய சமூக புரட்சி. கரெக்ட். அதனாலதான் சமூகத்துல அடிமட்டத்துல இருந்தவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, ஏழைங்க எல்லாரும் இந்த இயக்கத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டிருக்காங்க. நிச்சயமா அவங்களுக்கு இது ஒரு ஆன்மீக விடுதலை மட்டும் இல்ல, ஒரு சமூக விடுதலையாவும் தெரிஞ்சிருக்கு. அந்த அடித்தளம் தான் பெந்தகோஸ்தே இயக்கத்தோட உலகளாவிய வெற்றிக்கு காரணம். அது அதிகாரத்துல இருந்தவங்களோட மதமா இல்லாம எளிய மக்களோட மதமா ஆரம்பிச்சது. ஆமா, இந்தியாவிலையும் குறிப்பா தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா சமூக ரீதியா பொருளாதார ரீதியா பின்தங்கிய மக்கள் மத்தியில தான் இது முதல்ல வேகமா பரவுச்சு. அப்போ இந்தியாவுக்கு இது எப்படி வந்துச்சு? யார் இத கொண்டு வந்தா? பண்டிதா ராமாபாய் மாதிரி ஆட்கள் 19ஆம் நூற்றாண்டு இறுதியிலேயே இதுக்கான விதைகளை போட்டாலும் K.E. ஏப்ரஹாம், அப்புறம் இந்து மதத்திலிருந்து மாறி பாஸ்டர் பால்னு பேர் வச்சுக்கிட்ட ராமன் குட்டி, ஓ, இவங்க போன்றவங்க தான் முறையான அமைப்புகளை உருவாக்குனாங்க. DGS தினகரம் போன்றவங்க ஜீசஸ் கால்ஸ் மாதிரி அமைப்புகள் மூலமா தனிப்பட்ட ஆலோசனைகள், அற்புதங்கள்னு சொல்லி இதை இன்னும் மக்கள்கிட்ட நெருக்கமா கொண்டு போனாங்க. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குதுன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது. ஆமா, ஆரம்பத்துல சேவ மனப்பான்மையோட இயேசுவின் கொள்கைகளை பரப்பணுங்கிற நோக்கத்தோட ஆரம்பிச்ச இந்த இயக்கம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பெரிய வர்த்தக சாம்ராஜ்யமா மாற ஆரம்பிச்சிருக்கு. ஆமா. அந்த மாற்றம் எப்படி நடக்குதுன்னா, பாரம்பரிய சர்ச் அமைப்புகளான ரோமன் கத்தோலிக்கம், CSI போன்ற அமைப்புகள் அவங்களுக்கு வர நிதியில பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், மருத்துவமனைகள்னு கட்டுறாங்க. பாஸ்டரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அவரோட குடும்ப வளர்ச்சிக்கும் தான் பயன்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது மக்கள் கிட்ட இருந்து வாங்குறாங்க, ஆனா பதிலுக்கு சமூகத்துக்கு எதையும் கொடுக்கறது இல்ல. இதுதான் மையமான விமர்சனம். பஸ்ல ஊழியம் செய்ய வந்தவங்க இன்னைக்கு பிரைவேட் ஜெட் வாங்க போறோம்னு பேசுறாங்கன்னு உங்க ஆதாரம் கிண்டலா சுட்டிக்காட்டுற அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு. இதுல மிக முக்கியமான பிரச்சனை பொறுப்பு கூறல் இல்லாம லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. அது என்ன? ஒரு கத்தோலிக் சர்ச்ல பாதிரியார் மேல புகார் வந்தா அதை விசாரிக்க பிஷப் இருக்கார், ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா இங்க பாஸ்டர் தான் அந்த சபையோட உச்சபட்ச அதிகாரம். ஆமா, அவரை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கடவுளுக்கு நெருக்கமானவர்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுறாங்க. அதனால அவரை கேள்வி கேட்கவே பயப்படுறாங்க. அவரை எதிர்த்து பேசுறது கடவுளை எதிர்த்து பேசுற மாதிரி ஒரு தோற்றம் உருவாக்கப்படுது. இதனால என்ன ஆகுதுன்னா, நிதி முறைகேடுகள் நடந்தாலும் பாலியல் புகார்கள் வந்தாலும் அதை விசாரிக்க எந்த ஒரு முறையான அமைப்பும் இல்லாம போயிடுது. இன்னும் ஒரு படி மேல போய் இந்த சர்ச்சஸ் பல குடும்ப சொத்தா மாறிடுச்சு. ஆமா, அப்பா பாஸ்டருக்கு அப்புறம் மகன் பாஸ்டர், அவருக்கு அப்புறம் பேரம் பாஸ்டர்னு வாரிசுரிமை மாதிரி ஆயிடுச்சு. இது எப்படி கடவுளுக்கான ஊழியமா இருக்கும்? இது ஒரு குடும்ப பிசினஸ் மாதிரி தானே செயல்படுது. அப்போ அந்த இயக்கத்தோட உண்மையான நோக்கமே சிதைஞ்சு போகுது. ஆரம்பத்துல எளிய மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இப்போ அதே எளிய மக்களை சுரண்ட ஒரு கருவியா மாறிடுச்சுங்கிறது தான் உங்க ஆதாரங்களோட வாதம்.
கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கைய முதலீடா வச்சு அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச பணத்தையும் காணிக்கைங்கிற பேர்ல வாங்குறாங்க. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த அமைப்புகளை சரி செய்யவே முடியாதா? உங்க ஆதாரங்கள் ஒரு முக்கியமான தீர்வை முன்வைக்குது. இந்த அமைப்புகளை கண்காணிக்கவும் ஒழுங்குபடுத்தவும் ஒரு அமைப்பு வேணும். அது அவங்களே சேர்ந்து உருவாக்கிக்கிட்டா ரொம்ப நல்லது. அப்படி இல்லன்னா அரசாங்கம் தலையிட்டு ஒரு கட்டுப்பாட்டு வாரியத்தை, ஒரு ரெகுலேட்டரி பாடிய உருவாக்கணும். எப்படி மற்ற தொண்டு நிறுவனங்களுக்கு விதிகள் இருக்கோ அந்த மாதிரி. ஆமா, ஒரு சர்ச்னா அதுக்கு வரவு செலவு கணக்கு இருக்கணும், அது தணிக்கை செய்யப்படணும். அந்த நிதி சமூக பணிகளுக்கும் செலவிடப்படணும். மிக முக்கியமா சர்ச்சுங்கிறது ஒரு தனிநபரோட சொத்து கிடையாது, அது பொதுமக்களோடதுங்கிற சட்டத்தை கொண்டு வரணும். அப்படி ஒரு அமைப்பு இருந்தா நம்மள கேள்வி கேட்க ஆள் இருக்குங்கிற ஒரு பயமாவது வரும். நிதி முறைகேடுகளும் அதிகார துஷ்பிரயோகமும் குறைய வாய்ப்பு இருக்கு. பெந்தகோஸ்து இயக்கம் ஒரு பக்கம் உணர்வுபூர்வமான ஆன்மீக தேடலுக்கு ஒரு பதிலா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டுற ஒரு அமைப்பா உருவாகி ஒரு பெரிய சக்தியா வளர்ந்திருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் முறையான கட்டமைப்பு இல்லாததால தனிநபர் ஆதிக்கம் பெருகி அது கடுமையான நிதி முறைகேடு, பொறுப்புக்கூறல் இல்லாமைங்கிற விமர்சனங்கள்ல சிக்கி தவிக்குது. உண்மைதான். உங்க ஆதாரங்களை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தோன்ற ஒரு கேள்வி இதுதான். இந்த அமைப்புகள் மக்கள் கிட்ட இருந்து நேரத்தையும் பணத்தையும் முழு நம்பிக்கையும் எடுத்துக்குது. பதிலுக்கு அது மக்களுக்கு என்ன கொடுக்குது? ஒரு தற்காலிக உணர்ச்சி பூர்வமான ஆறுதலை தவிர அவங்க வாழ்க்கைய மேம்படுத்தக்கூடிய கல்வி, மருத்துவம் மாதிரி நிரந்தரமான எதையாவது கொடுக்குதா? இதுதான் நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நல்ல கேள்வி. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஆன்மீக அமைப்புக்கும் அதை முழுசா நம்புற மக்களுக்கும் இடையான உறவுல இந்த பொறுப்புக்கூறல், அதாவது அக்கவுண்டபிலிட்டிங்கிற விஷயம் எந்த